ஹலோ மக்களே! நான் விஜய் ஃபேனும் கிடையாது, த்ரிஷா ஃபேனும் கிடையாது. பட் அவங்க இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காகவும், இரிட்டேட்டாகவும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் உண்மையான விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா, கண்ணில் ரத்த கண்ணீரே வரும். அந்தளவு அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுட்ருப்பாங்க. கண்டிப்பாக என்னடா நம்ம தளபதி இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ சிஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிரதர்ஸ் கூட ஈவன் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க மனசில் அவங்கள விஜய் வந்துட்டு ஒரு ஹீரோ, தலைவர், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல், அந்த மாதிரி பல விதமான தோற்றங்களில் அவங்களோட பிம்பத்தை வந்து அவங்க மனசில் பதிய வச்சுட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக. அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் வந்துட்டு அவ்வளோ டிசிப்ளினாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக, இது வரைக்குமே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹீரோயினாக தான் வந்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு பப்ளிக் ஈவெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினாக தான் இருப்பாங்க. எங்கேயுமே வந்து ஓவர் ஆக்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. அந்தளவு ரொம்ப டீசெண்டாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க 2 பேருமே. பட் அவங்க இவ்வளோ வருஷமாக அவங்களோட இமேஜை காப்பாற்றி வச்சிருந்தது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங், அதுக்கு ஃபவுண்டேஷன் போகிறதாகட்டும், அந்த பில்டிங் எழுப்புறதாகட்டும், அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம். ஆனால் அது ஒரு வண்டியை வச்சு நம்ம ஈஸியாக இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த கில்லி பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. அப்பயும் விஜய், த்ரிஷா தான் 2 பேர் தான் பேர் அந்த ஃபிலிமில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் திருப்பாச்சி, அது அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா வில்லேஜ், பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் வருஷக்கணக்காக ஓடிட்டு இருந்தது தேட்டரில். அதுக்கு அளவே இல்லை, அவ்வளோ வெற்றிகரமாக போச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதி ஃபிலிம் வந்தது, அப்புறம் இந்த குருவி. ஸோ தொடர்ந்து அவங்க 4 ஃபிலிம் பண்ணாங்க. அப்பயே வந்துட்டு ரூமர் வந்துச்சு, விஜயோட ஒய்ஃப் சங்கீதா பார்த்திங்கன்னா இனி வந்து விஜய், த்ரிஷா வந்து சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ரூமர் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்போ புரியல, இப்போ புரியுது. ஸோ அப்புறமே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ தெளிவாகவே தெரியுது. ஒரு பொலிட்டீஷியனாக, ஒரு அரசியல்வாதி நம்ம ஆகிறோம் அப்படின்னா உண்மையாகவே நமக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம பர்சனல் லைஃப் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். நம்மளோட சுய விருப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு தலைவர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமாக தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு. மற்றவங்க நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறளவோ இல்லை கேலி பண்ணுறளவோ அவங்களோட பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாது. அண்டு சங்கீதா அவர்களும் பார்த்திங்கன்னா 2021லேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க தனித்தனியாக ஐசோலேட்டட் லைஃப்பில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாகவும். பட் இதுக்கு மேலே அவங்களால பொறுமை காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான அவங்க எலெக்ஷன் டைமில் கரெக்டாக அவங்க அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கரெக்டாக பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. அவங்க ஓகே, அவங்களுக்கு கோவம், அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் விஜயும் அதுக்கு சரியான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் விஜயும் த்ரிஷாவும் ஒரே யூனிஃபார்மில் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒன்றா வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஈவெண்ட்டில் காமனாக வராங்க அப்படிங்கிறது கூட ஓகே. ஆனால் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு மேட்சாக வந்திருக்கிறது வந்துட்டு உண்மையாகவே பெரிய பதிலடின்னு நினச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே அவங்களோட இமேஜ் வந்து டோட்டலாக இங்கே தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணாதிக்கம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இமேஜ் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே இது ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஏமாற்றதாக கொண்டு வந்திருக்கு. அண்ட் அவங்களோட அரசியல் வாழ்க்கை கண்டிப்பாக இதனால் பாதிப்படையும். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்துட்டு எந்த ஒரு தொண்டர்களும் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அண்டு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு ஃபேஷனாக, ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த ஜிவி, அப்புறம் தனுஷ், ஜெயம் ரவி, மாதம்பட்டி, இவங்கெல்லாம் அப்படியே தொடர்ந்து அந்த டிவோர்ஸ் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஒய்ஃபை பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காகவாச்சு ஒட்டுக்கா இருங்க. எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஒட்டுக்கா இருக்கலாம். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம். அவங்கவுங்க லைஃப் தனித்தனியாக, யாரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் குழந்தைங்களுக்காக ஒன்றா இருக்கலாம். அப்படி இல்லை டிவோர்ஸ் தான் வேணும்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். டிவோர்ஸ் வாங்கின கையோடையே இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு போகிறது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இதனால் குழந்தைங்க உண்மையாகவே நிறையவே பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன ப்ராப்ளம், என்ன ஏதுன்னு தெரியாது. அவங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக இந்த மாதிரி ஒரு பேட் உதாரணமாக வந்து ஆகிடக்கூடாது. அம்மா அப்பா அப்படின்னா இப்படி தான், பிடிக்கலன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து சொல்லித்தர்ற மாதிரி ஆகிடும். இப்போ சாதாரண ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மக்களோட மக்களாக இருக்காங்கன்னா கூட அந்தளவு ஒரு இன்ஸ்பயர் ஆகாது. பட் இவங்களாம் ஒரு இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருக்கிறாங்க.
ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து போய் சேரும். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இது அவங்களோட மனசில் பதியும். இது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். நிறைய இளைஞர்களுக்கும் இது வந்துட்டு ஒரு இன்டைரக்டாக பேட் உதாரணமாக தான் கண்டிப்பாக இது போய் சேரும். இதை வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிட்டு உடனே போயிட்டு இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் இது வந்துட்டு ரொம்பவே தவறுதலாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.